गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युधस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 17ஆம் தேதி விகாரி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் சரத்ருத்து விருச்சிக மாதம், அதாவது கார்த்தி மாதம், கிருஷ்ணபக்ஷம் ஷஷ்டி திதி, புனர்வசு நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். அமிர்தமத்தனங்கிற கதை நடந்துட்டுருக்கு. ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு எடுத்து சொல்லிட்டு வந்தாள். சென்ற அத்தியாயங்களில் பார்த்தோம், ஒரு சமயம் துர்வாசஸ் தேவலோகத்தில் இந்திரனை விசிட் பண்ண வந்திருந்த போது அந்த இந்திரன் சரியாக மரியாதையோடு நடந்துக்காதனால அவனுக்கு துர்வாசஸ் சாபம் கொடுத்தார். நீ பலகீனனாகி இந்திர பட்டத்தை விட்டு கீழே இறங்கணும்னுட்டு. அசுரர்களால்
முறியடிக்கப்பட்டு தேவேந்திரன் இந்திராதி தேவதைகள் எல்லாரும் இந்திரலோகத்தை விட்டு வெளியேற முடியாயிடுது. அப்போ எல்லாருமா சேர்ந்துட்டு நாங்கள்லாம் இப்படி பலகீனால் ஆகிட்டோமே, இப்படி ராஜ்ய பிரஷ்டால் ஆகிட்டோமே பிரம்மாவிட்ட போய் முறையிட்டாள். அப்போ பிரம்மா சொன்னாள், நான் பரமேஸ்வரன், நீங்கள் எல்லாருமா சேர்ந்துண்டு சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் அஜிதாவதாரம் எடுத்திருக்கார் இப்போது இந்த மன்வந்திரத்தில். அவரை போய் அணுகி அவரை தபஸ் பண்ணுவோம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொன்னாள். அவர் ஏதான ஒரு நல்ல உபாயத்தை எடுத்து சொல்லுவார்னுட்டு அதுபடி நாராயணனை போய் அணுகி நாராயணனை ஸ்தோத்திரம் பண்ணாள். அப்போ நாராயணன் ஆவிர்பாவம் ஆகி அவளுக்கு உபதேசம் பண்ணாள். இந்த சமயத்தில் நீங்கள் எல்லாரும் பலத்தை அடைய வேண்டும், இறந்து போனவர்களெல்லாம் மீண்டும் உயிர் உண்டாக வேண்டும், அதற்கு அமிர்தங்கிற சாதனம் தேவை. அந்த அமிர்தத்தை கடைவதற்கு அசுராளுடைய ஒத்தாசையும் தேவைப்படும், சகாயம் தேவைப்படும். அதனால் அதை நீங்கள் சமாதானம் பண்ணிட்டு இந்திரலோகத்தில் போய் அங்கே பலி சக்கரவர்த்தியோடு கூட அசுராளோடு கூட சகாயத்தை உண்டாக்கிட்டு ஒப்பந்தம் பண்ணிட்டு அமிர்த மத்தனம் பண்ணுறதுக்கு அவளுடைய சகாயத்தோடு கூட வாங்கோ. நம்ம மந்தனமலையை மத்தாக வச்சுட்டு வாசுகிங்கிற பாம்பை கயராக வச்சுட்டு சமுத்திரத்தை மத்தனம் பண்ணி தேவாமிர்தத்தை அடைவோம்னு உபாயம் சொன்னாள். அதன்படி எல்லாரும் மந்தனமலையை எடுத்துன்னு வந்து சமுத்திரத்தில் போட்டாள். வாசுகிங்கிற பாம்பையும் எடுத்துன்னு வந்தாள். இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீதரர் ஒரே ஸ்லோகத்தில் இந்த 7வது அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம். சப்தமே மதனோத்பூத விஷபீத்யா அகிலைர்ஜனை ஸ்துதா சன் கிருபையா ருத்ரா பபோ விஷமிதீரியதே. அமிர்தத்தை கடைவதற்காக முயற்சி பண்ணபோது முதல்ல ரொம்ப கொடிய விஷம் ஒன்று வந்தது. அதை பார்த்து எல்லாரும் பயந்தாளாம். அப்பொழுது பிரம்மா சொன்னால், இவர் பரமேஸ்வரனுடைய போய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவர் இதுக்கு உபாயம் பண்ணுவார்னு சொல்லிவிட்டு பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணி பரமேஸ்வரன் அந்த விஷம் வந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டார். அது அந்த கதையை இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்துக்குள்ளே நம்ம பிரவேசம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே சப்தமோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச தே நாகராஜமாமन्त्र्य फलभागेन वासुकीं परिवीय गिरौ तस्मिन् नेत्रमब्धिं मुदान्विताः आरेभिरे सुरायत्ता अमृतार्थे कुरुद्वः हरिः पुरस्ताज्जगृहे पूर्वं देवाः ततो भवन्. தேவதைகள்லாம் நன்று டீல் பண்ண தெரிஞ்சுன்னு இருக்கா. அதனால் நாகராஜனான பாம்புக்கெல்லாம் அதிபதியான வாசுகியை போய் பார்த்து அவங்ககிட்ட சொன்னாள், அமிர்தத்தை கடைவதற்காக உன்னுடைய ஒத்தாசை தேவைப்படுறது. அதனால் அமிர்தத்தில் உனக்கும் பாகம் உண்டு. அமிர்தங்கிறது சாகாமல் இருப்பதற்குள்ளான ஒரு பதார்த்தம், அதில் உனக்கு பங்கு உண்டு. அதனால் நீங்கள் எனக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு நீங்கள் வரணும். உன்னைத்தான் கயராக மத்துக்கு கடையிறதுக்கு கயராக வச்சுக்க போகிறோம், அது ஒத்தாசை பண்ணணும்னு சொன்னாலாம். தே நாகராஜமாமந்திரிய பலபாகேன வாசுகிம், உனக்கு அதில் பங்கு உண்டு அமிர்தத்தில்னு சொன்னாள். பரிவீய கிரௌ தஸ்மின் நேத்திரமப்திம் முதான்விதாக, அதுக்கு பாம்பு ஒத்துன்றது, தனக்கும் ஒரு பாகம் கிடைக்கும்னோடனே அதுவும் ஒத்தாசை பண்ணுறதுக்கு வந்தது. அதை மந்திரமலையை சுற்றி மத்து மாதிரி கடையிறதுக்கு ஒத்தாசையாக இருக்கணும்னு சுற்றினாள். பரிவீரிய கிரௌ தஸ்மின் நேத்திரமப்திம் முதான்விதாக, அது பாம்பை கயராக வச்சுட்டாள் வாசுகியை. ஆரேபிரே சுராயத்தா அமிர்தார்த்தே குருத்வக ஹரிஹி புரஸ்தா ஜக்ருஹே பூர்வம் தேவாக ததோ பவன். பகவானுக்கு ஒரு ஆசை என்னென்னா, தேவதைகள்லாம் சிரமப்படாமல் இருக்கணும்ட்டு. அதுக்காக பாம்பனுடைய முகபாகத்தை போய் தானே போய் பிடிச்சாராம் முதல்ல. ஏன்னா அவருக்கு ட்ரிக்காக அசுராலை கொண்டு முகத்தை பிடிச்சிக்க செய்யணும்னு ஆசை. அதனால் அவர் என்ன பண்ணார், கடன்னு போனார். கடைவதற்கு தானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முகபாகத்தை போய் பிடிச்சாலாம், வாசுகினுடைய முகபாகத்தை. அதை புரிஞ்சிருந்தாள் தேவதைகள்னா. அவளும் சுவாமியோடு கூட சேர்ந்துட்டு முகபாகத்தை புரிச்சுட்டாலாம் கடைவதற்கு. ஆரேபிரே சுராயத்தா அமிர்தார்த்தே குருத்வக ஹரிஹி புரஸ்தா ஜக்ருஹே பூர்வம் தேவா ததோ பவன். சுவாமி எங்கித்தமாக சொன்னத்தை பார்த்துட்டு தேவதைகளும் முகபாகத்தை பிடிச்சிருந்தாலாம்.
உடனே என்ன ஆச்சுன்னால் தன்னை சந்தைத்தியபதையோ மா புருஷ சேஷ்டிதம் நகிருண்ணீமோ வயம் புச்சம் அயேஹே அங்கமமங்கலம் ஸ்வாத்தியாய ஸ்ருத சம்பன்னாக பிரக்யாதா ஜன்ம கர்மபி. அசுரால்னால் நாங்கள் கடையை வரமாட்டோம்னாள். வால்பாகம் ரொம்ப அமங்கலமான பாகம். அது வழியாக தான் பாம்பு வந்து அதனுடைய மலப்பிரவருத்தியெல்லாம் உண்டாக்கும். அப்படி அமங்கலமான பாகத்தை போய் எங்களை பிடிக்க சொல்கிறதுக்காக நீங்கள் போய் முகத்தை பிடிச்சாலே நாங்கள் ஸ்ருத சம்பன்னாள், நாங்கள் குலத்தில் வசந்தவாள், படித்தவாள், ஜென்ம கர்மபி பிரக்யாதா. எங்களுடைய குலம் எப்பேற்பட்ட குலம் தெரியுமா? நாங்கள்லாம் கஷ்யப மகரிஷிக்கு குழந்தைகள் நாங்கள்லாம். அதனால் நாங்கள் போய் அமங்கலமான வால்பாகத்தை போய் பிடிக்க மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணாள். பகவான் உடனே என்ன பண்ணான்னாள், தன்னை சந்தைத்தியபதையோ மகாபுருஷ சேஷ்டிதம் நகிருண்ணீமோ வயம் புச்சம் அகேரங்கம் அமங்கலம். அமங்கலமான பாம்பனுடைய வால்பாகத்தை போய் நாங்கள்லாம் பிடிக்க மாட்டோம்னாள். ஏன்னாள், ஸ்வாத்தியாய ஸ்ருத சம்பன்னாக பிரக்யாதா ஜென்ம கர்மபி. எங்களுடைய ஜென்ம குலம் என்னென்னா கஷ்யப குலத்தில் பிறந்தவாள். நாங்கள்லாம் உஷத்தியாக வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணவாள். நாங்கள்லாம் போய் அமங்கலமான வால்பாகத்தை போய் பிடிக்க மாட்டோம்னாள். உடனே என்ன பண்ணாள் சுவாமி, உடனே தேவதைகள்லாம் சொன்னால் அப்படின்னா சரி நாங்கள் போய் அமங்கலமான வால்பாகத்தை பிடிச்சிக்கிறோம்னாள். இது தூஷ்ணீம் ஸ்திதான் தைத்தியான் விலோக்கிய புருஷோத்தமா ஸ்மயமானோ விசிருஜ்யாக்ரம் புச்சம் ஜக்ராக சாமரா. உடனே சுவாமிக்கு சிரிச்சுண்டாள். அப்படி நீங்கள் கோச்சிக்கலாமா? நீங்கள்லாம் பரம நல்ல குலத்தில் பிறந்தவாளாச்சே, நீங்கள் போய் முகபாகத்தை பிடிச்சுங்கோ, நாங்கள் பரவாயில்ல அமங்கலமான வால்பாகத்தை நாங்கள் பிடிச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு சுவாமி தேவதைகளுக்கு கண்ணால் ஒரு ஜாடை காமிச்சாள். அவள் எல்லோரும் போய் வால்பாகத்தை பிடிச்சிருந்தாள். இதி தூஷ்ணீம் ஸ்திதான் தைத்தியான் விலோக்கிய புருஷோத்தம ஸ்மயமானோ விசிருஜ்யாக்ரம் புச்சம் ஜக்ராக சாமரா கிருதஸ்தான விபாகாஸ்தே ஏவம் கஷ்யப நந்தனாக மமந்து பரமம் யத்தா அமிர்தார்த்தம் பயோநிதிம். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நல்ல மங்களகரமான வாய்பாகத்தை போய் நம்மளாம் பிடிச்சிட்டோமேன்னு நினச்சிட்டு முகபாகத்தை போய் பிடிச்சிருந்தாள் அசுராள்லாம். தேவதைகளும் சுவாமியும் வால்பாகத்தை பிடிச்சிட்டு கடைய ஆரம்பித்தாள். ரொம்ப உற்சாகத்தோடு கூடியும் பலத்தோடு கூடியும் அசுராள் கடைய ஆரம்பித்தாள் இருக்க பிடிச்சிண்டு. அப்போ என்ன ஆச்சுன்னால், மத்தியமானே அர்ணவே சோத்ரி அநாதாரோ ஹியபோவிஷத்து திரியமானோ பிபலிபி கௌரவாத் பாண்டுநந்தன. ரொம்ப உற்சாகத்தோடு கடைஞ்சிட்டு இருந்தாள். ஆனால் அந்த மந்தன மலைக்கு சப்போர்ட் இல்லாதனால அதனுடைய வெயிட்டில் அது சமுத்திரத்துக்குள்ளே முழுக ஆரம்பிச்சு கொடுத்து. இவள் எத்தனை தான் கெட்டியாக பிடிச்சிருந்து வாழை பிடிச்சிருந்து இறுக்கி கடைஞ்சாலும் கூட அதனுடைய வெயிட்டினால மந்தன மலை உள்ளே போக ஆரம்பிச்சு கொடுத்துருந்தாள். மத்தியமானே அர்ணவே சோத்ரி அநாதாரோ ஹியபோவியத்து. கீழே ஆதாரம் இல்லாதனால சமுத்திரத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிது. திரியமானோ பிபலிபி கௌரவாத் பாண்டுநந்தன. ஹே பரீட்சித்து, அவள் எத்தனை கெட்டியாக பிடிச்சிருந்து இழுத்தா கூட மந்தன மேலே உள்ளே போக ஆரம்பிச்சு கொடுத்துருந்தாள். சே சுனிர்விண்ண மனசா பரிம்லான முகஸ்ரீயா ஆசன் ஸ்வபருஷே நஷ்டே தெய்வே நாதி பலீயசா. அப்போது அசுரால் தேவாள் ரெண்டு பேரும் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சார்கள். என்னடா அது கடைய முடியாது போல் இருக்கே, மலை உள்ளே போக ஆரம்பிச்சு கொடுத்தேன், மலை உள்ளே போயிடுத்துனா எப்படி கடையிறது, இதுக்கு பகவத் அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும் போல் இருக்கே, இதுக்கு எப்படி இந்த மலையை திருப்பி சமுதிரத்துக்குள்ளே விழுந்த மலையை வெளியில் கொண்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாள். விலோக்கிய விக்னேஷ விதிம் ததேஸ்வரா துரந்த வீரியோ அவிததாபி சந்தி கிருத்வாவபு கச்சபம் அத்புதம் மகத் பிரவிஷ்யத்தோயம் கிரிமுஜ்ஜஹார. பகவான் பார்த்தாள், தன்னுடைய ஒத்தாசை இல்லாமல் இது மந்திரமலையை வெளியில் கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தாள். உடனே பெரிய ஆம ரூபத்தை எடுத்திருந்தாளாம். மகத்து கச்சபம் அத்புதம், ரொம்ப ஒண்டர் ஆஃப் ஒண்டர்ஸ், பெரிய கச்சிமத்தி, பல யோஜனைகள் விஸ்தாரமுள்ள ஆமையாக ரூபத்தை எடுத்திருந்தாள். சுவாமி அவதாரம் பண்ணாள், கச்சப அவதாரம் பண்ணாள், ஆமை அவதாரம் பண்ணி சமுதிரத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த மலையினுடைய அடிபாகத்தை தன்னுடைய முதுகில் பாரமாக எடுத்துட்டோடனே மலை மேலே வந்தது கடையிறதுக்கு சுலபமாக. விலோக்கிய விக்னேஷ விதிம் ததேஸ்வரா துரந்த வீரியோ அவிததாபிசந்தி கிருத்வாவபு கச்சபம் அத்புதம் மகத் பிரவிஷ்யத்தோயம் கிரிமுஜ்ஜஹார. இந்த மலையை தூக்கினார் சுவாமி தன்னுடைய முதுகால கச்சபாவதாரம் எடுத்து.
ஆமையாக அவதாரம் பண்ணாள், கூர்மா அவதாரம்ங்கிற மாதிரி. தமுத்திதம் வீக்ஷிய குலாச்சலம் புனா சமுத்தியதா நிர்மதித்தும் சுராசுராக ததார பிருஷ்டேன ச லக்ஷயோஜன பிரஸ்தாரிணா த்வீபைவா பரோமான். 1,00,000 யோஜனை ஒரு பெரிய தீபம் மாதிரி இருந்துதான் அந்த கச்சியபாவதாரம் எடுத்த ஆமையனுடைய முதுகு. அந்த முதுகில் அந்த மலையை தாங்கினாள் சுவாமி. உடனே தேவதைகளும் அசுராலும் வாசுகிங்கிற பாம்பை கயராக வச்சு அந்த மலையை மத்தா வச்சு, மந்திர மலையை மத்தா வச்சுட்டு கடைய ஆரம்பித்தாலாம் வேகமாக, தன்னுடைய பலத்தை கொடுத்துனாள். சுராசுரேந்திரை புஜவீத்யவேபிதம் பரிபிரமந்தம் கிரிமங்க பிருஷ்டதா பிப்ரத்ததா வர்த்தனம் ஆதிகச்சபோ மேனேங்க கண்டூயனம் அப்பிரமேயா. சுவாமி தன் முதுகில் அந்த மந்திர மலையை தூக்கினாள். கச்சபாவதாரம் எடுத்த கூர்மாவதாரம் எடுத்த சுவாமி. அது எப்பேற்பட்ட கச்சபம் நாள் 1,00,000 யோஜனை விஸ்தாரம் கொண்டது. அது முதுகில் அந்த மலை சுருண்டு தேய்க்கிறது எப்படி இருந்ததுனால் சொரிஞ்சு விடுறது மாதிரி இருந்துதான் சுவாமிக்கு. முதுகை சொரிஞ்சு விடுற மாதிரி இருந்துதான் அந்த மலை சுருளுறது கடையறத்தை. சுராசுரேந்திரை புஜவீத்யவேபிதம் பரிபிரமந்தம் கிரிமங்க பிருஷ்டதா பிப்ரத் ததாவர்த்தனமாதிகச்சபோ மேனேங்க கண்டூயனம் அப்பிரமேயா. அங்க கண்டூயனமிவ தன் முதுகை சொரிஞ்சு விடுற மாதிரி இருந்ததான் சுவாமிக்கு. ததா சுரானா விஷது ஆசுரேண ரூபேண தேஷாம் பலவீத்ய மீரயன் உத்தீபயன் தேவகணாஞ்ச விஷ்ணு தெய்வேன நாகேந்திரம் அபோதரூபா. சுவாமி என்ன பண்ணாள், அசுராலாலையும் தேவதைகள்னாலையும் மந்திரமலையை சுற்றி இருக்கிற வாசுகியினுடைய கயராக வச்சுருந்து இழுக்கிறதுக்கு சக்தி போராதுன்னு தெரிஞ்சிருந்தாள். உடனே சுவாமி என்ன பண்ணாள், தன்னுடைய சக்தியை அந்த அசுராளுக்குள்ளேயும் தேவதைகளுக்குள்ளேயும் இந்த வாசுகிங்கிற பாம்புக்குள்ளேயும் விட்டு தன்னுடைய சக்தியினாலேயே கடைய முடியா வச்சாள் நாள். ததாசுரானா விஷதாசுரேண ரூபேண தேஷாம் பலவீத்யமீரயன் உத்தீபயன் தேவகணாஞ்ச விஷ்ணு தெய்வேன நாகேந்திரம் அபோதரூபா. ஒவ்வொரு பதார்த்தங்களுக்குள்ளேயும் தான் ஊடுருவினாள், தன்னுடைய சக்தியை கொடுத்தாள். உபர்யகேந்திரம் கிரிராடிமான்ய ஆக்கிரமிய ஹஸ்தேன சஹஸ்ரபாஹு தஸ்தௌதி பிரம்ம பவேந்திர முக்கியை அபிஷ்டுவத்பி சுமனோபிவிருஷ்டா. சுவாமி என்ன பண்ணார், தன்னோட ரூபத்தை 1000 கைகளாக எடுத்துட்டாள். சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத்துன்னுட்டு சுவாமி விராட் புருஷ ரூபத்தை எடுத்துட்டாள். 1000 கைகளை வச்சு அந்த அசுராளுக்கும் தேவாளுக்கும் ஒத்தாசை பண்ணாள். தானும் கடைய ஆரம்பித்தாராம். அந்த மந்திர மலையினுடைய மேலே தானும் ஏறி உட்காந்துட்டாள். 100 மலை மாதிரி இருந்தது, 100 மந்திர மலை மாதிரி இருந்ததாம். ஆக்கிரமியாஸ்தேன சஹஸ்ரபாகு தஸ்தௌத்வி பிரம்ம பவேந்திர முக்கியை அபிஷ்டுவத்பி சுமனோபி விருஷ்டா. இந்த ஆச்சரியத்தை பார்த்துவிட்டு பிரம்மா சிவன் எல்லாரும் இந்திராதி தேவதைகள் பண்ணுற காரியத்தை பார்த்துவிட்டு இந்திரன் முதலானவெல்லாம் வந்தாள். புஷ்ப வருஷம் பொழிஞ்சாலாம் இந்த வைபவத்தை பார்த்துட்டு. உபர்யகேந்திரம் கிரிராடிவான்ய ஆக்கிரமியஸ்தேன சஹஸ்ரபாகு தஸ்தௌதிவி பிரம்ம பவேந்திர முக்கியை அபிஷ்டுவத்பி சுமனோபிவிருஷ்டா. புஷ்ப வருஷங்கள் பொறிஞ்சார்கள். இந்த ஆச்சரியமான காரியத்தை பார்த்துவிட்டு உபர்யதாத்மனி கோத்திரநேத்ரையோ பரேண தே பிராவிசதா சமேதிதாக மமந்துரப்திம் தரசா மதோத்கட்டாக மகாத்ரினா க்ஷோபித நக்ரச்சக்கரம். ரொம்ப வேகமாகவும் ரொம்ப உற்சாகத்தோடு கூடியும் ரொம்ப சிரமத்தோடு கூடியும் தேவதைகள் அசுரால் எல்லாரும் பகவானால் உந்தப்பட்டு முயற்சி பண்ணி அமிர்தத்துக்காக இந்த மந்திரமலையை கடைய ஆரம்பித்தாள் திருப்பார்கடலில். சுவாமி திருப்பார்கடல் இந்த மந்திரமலைக்கு அடியில் கூர்மாவதாரம் எடுத்து அதை தாங்கினாள். அது மேலே தன்னுடைய ஆயிரக்கணக்கான கைகளை கொடுத்து ஒத்தாசை பண்ணாள். அது தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் வாசுகிக்குள்ளேயும் தேவதைகளுக்குள்ளேயும் அசுராளுக்குள்ளேயும் தன்னுடைய சக்தியை ஊடுருவ விட்டு ஒத்தாசை பண்ணாள். இப்படி பகவானுடைய ஒத்தாசையினால் அந்த திருப்பார்கடல் கடையப்பட்டதுன்னாள். உபர்யதாத்மனி கோத்திரநேத்ரையோ பரேண தே பிராவிசதா சமேதிதாக மமந்துரப்திம் தரசா மதோத்கட்டாக மகாத்ரினா க்ஷோபித நக்ரச்சக்கரம். அது கடையிற வேகத்தில் சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிற முதலைகள் திமிங்கலங்கள் எல்லாம் மேலே பாஞ்சு வெளியில் வரந்து தான் கடந்த நுரை மாதிரி. ஐந்திர சாகசிர கடோர திருமுகா
श्वासाग्निधूमाहत वचसोऽसुराः पौलोमकालेय बलि इल्वलादयोः தவாக்னிய தக்தா சரலா இவாபவன். இப்படி கடைஞ்சிட்டே இருக்கிறத அசுராள்னால் முகபாகத்தை பிடிச்சிருக்காள். ஏன்னா அமங்கலமான வால்பாகத்தை நாங்கள் பிடிச்சிக்க மாட்டோம்னுட்டு. சுவாமியும் சரி போனால் போகிறது, நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் போய் வால்பாகத்தை பிடிச்சிக்கணும்னு பிடிச்சிருந்தாள். இதை பிடிச்சிருந்து இன்னொன்னே வாசுகனுடைய இறுக்கி பிடிச்சிருந்து கடைய ஆரம்பித்தோடனே வாசுகிங்கிற பாம்பு கொடிய விஷத்தை கக்க ஆரம்பித்தான். கண்களாலேயும் வாயாலேயும் அக்னி மாதிரி கக்க ஆரம்பித்தது விஷத்தை. அந்த அக்னி மாதிரி இருக்கிற விஷம் இருக்கே, அந்த முகபாகத்தை பிடிச்சின்னு இருக்கிற அசுர கும்பல் இருக்கே, பௌலோமன் காளியன் பலி இல்வலன் இவாள்லாம் அங்கே தான் இருக்கா. அவள்லாம் பொசுக்க ஆரம்பிச்சது. அவள்லாம் எப்படி ஒரு காட்டு தீயில மரங்கள்லாம் பொசுங்கி போகுமோ அப்படி ஒரேடியாக பொசுங்க ஆரம்பித்தாளாம் இந்த விஷப்போகையை தாங்காமல். சுவாமி அதுக்காக தான் வால்பாகத்தை பிடிச்சிருந்தாள். அகீந்திர சாகசிர கடோர திருங்முக சுவாசாக்னி தூமாகத வர்ச்சசோசுராக பௌலோமகாலேய பலி இல்வலாதய தவாக்னி தக்தாக சரலா இவாபவன். சரள மரம் எப்படி காட்டு தீயில பொசுங்கி போகுமோ அப்படி பொசுங்க ஆரம்பித்தாளாம். தேவாஞ்ச தச்வாச சிகாகத பிரபான் தூம்ராம்பரஸ்ரகு வர கஞ்சுகானனான் சமபியவர்ஷன் பகவத்வசா கனாः வவுः சமுத்ரோர்மி உபகூடவாயவः. தேவதைகள்னா வால்பாகத்தை பிடிச்சிருந்தாள் வாசுகியினுடைய வால்பாகத்தில். அங்கே அவ்வளோ உஷ்ணம் வரலையா. அதோட கூட சுவாமியும் அந்த பக்கத்தில் இருந்திருக்கார். அதனால் சுவாமி என்ன பண்ணார், நல்ல காருண்ட மேகம் மாதிரி வருஷம் எப்படி வருஷிக்குமோ அப்படி திடமிட்டு சமுத்திரத்தில் அங்கே மேகங்கள் தோண ஆரம்பிச்சிது. அழகான காற்று, இனிமையான காற்று பரவ ஆரம்பிச்சிது. அதெல்லாம் தேவதைகளை காப்பாற்றிட்டு இருந்தாள் அந்த பொசுங்கிற அக்னியிலேருந்து இருந்தாள். தேவாஞ்ச தச்வாச சிகாகத பிரபான் தூம்ராம்பரஸ்ரகு வரகஞ்சுகானனான் சமபியவர்ஷன் பகவத்வசா கனாः வவுः சமுத்ரோர்மி உபகூடவாயவகா. சமுத்திர ஊர்மி, அந்த சமுத்திரத்துலேருந்து அலைகள்லேருந்து சின்ன சின்ன துளில்கள்லாம் வந்து அது மேகமாகி வர்ஷிக்க ஆரம்பிச்சுதான். இனிமையான காற்றை அடிச்சுட்டு வர்ஷிக்க ஆரம்பித்தோடனே அதெல்லாம் குளிர்ந்த காற்றையும் குளிர்ந்த தண்ணியும் தேவதைகள் மேலே அடித்து தான். அதனால் அவளுக்கு இந்த சூடு தெரியலேன்னாள். முகபாகத்தை பிடிச்சிருந்த அசுராளுக்கு மாத்திரம் ஒரேடியாக பொசுக்கி இழுத்ததுன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே சப்தமோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச ते नागराजमामन्त्र्य फलभागेन वासुकिं परिवीय गिरौ तस्मिन् नेत्रमब्धिम् उदान्विताः आरेभिरे सुरायत्ता अमृतार्थे कुरुद्वः हरिः पुरस्ताज्जगृहे पूर्वं देवास्ततो भवन् तन्नैच्छन् दैत्यपतयः महापुरुषचेष्टितं न गृह्णीमो वयं पुच्छं अहेरङ्गममङ्गलं स्वाध्यायश्रुतसम्पन्नाः प्रख्याताः जन्मकर्मभिः इति तूष्णीं स्थितान् दैत्यान् विलोक्य पुरुषोत्तमः स्मयमानो विसृज्याग्रं पुच्छं जग्राहसामरः कृतस्थानविभागास्ते एवं कश्यपनन्दनाः ममन्तुः परमं यत्ता अमृतार्थं पयोनिधिं
மத்தியமானே அர்ணவே சோத்ரி மத்தியமானே அர்ணவே சோத்ரி அநாதாரோஹ்யபோவிஷத் அநாதாரோஹ்யபோவிஷத் த்ரியமாணோபி பலிபிஹி கௌரவாத் பாண்டுநந்தன கௌரவாத் பாண்டுநந்தன தேசு நிர்விண்ண மனசா பரிம்லானமுகஸ்ரீயः ஆசன் ஸ்வபௌருஷே நஷ்டே தெய்வேனாதி பலீயசா விலோக்ய விக்னேஷ விதிம் ததேஸ்வரः துரந்தவீர்யோ அவிததாபிசந்திः கிருத்வா வபுः கச்சபம் அத்புதம் மகத் பிரவிஷ்யதோயம் கிரிமுஜ்ஜஹார தமுத்திதம் வீக்ஷ்ய குலாச்சலம் புனः சமுத்யதா நிர்மதிதும் சுராசுராः दधार पृष्ठेन स लक्षयोजन प्रस्तारिणा द्वीपैवापरो महान् सुरासुरेन्द्रैः भुजवीर्यवेपितं परिभ्रमन्तं गिरिमङ्गपृष्ठतः बिभ्रत्तदावर्तनमादिगच्छपो मेनेङ्गकण्डूयनम् अप्रमेयः तथासुरान् आविशदासुरेण रूपेण तेषां बलवीर्यमीरयन् उद्दीपयन् देवगणांश्च विष्णुः दैवेन नागेन्द्रमबोधरूपः उपर्यगेन्द्रं गिरिराडिवान्यः आक्रम्य हस्तेन सहस्रबाहुः तस्थौ दिवि ब्रह्मभवेन्द्रमुख्यैः अभिष्टुवद्भिः सुमनोभिवृष्टः उपर्यदश्चात्मनि गोत्रनेत्रयोः परेण ते प्राविशता समेधिताः ममन्तुरब्धिं तरसा मदोत्कटा महाद्रिणाक्षोभितनक्रचक्रं देवाञ्च तच्छ्वासनिशिखाहतप्रभान् धूम्राम्बरस्रक् वरकञ्चुकाननान् समभ्यवर्षन् भगवद्वशाघनाः ववुः समुद्रोर्मि उपगूढवायवः ஸ்ரீஹரையே நமः. அடுத்த 16வது ஸ்லோகத்திலேருந்து சொல்கிறாள். அமிர்த மத்தத்தில் என்னென்ன ஆச்சுன்னாள். மத்தியமானாத் ததா சிந்தோ தேவாசுரவரூதிபைः யதா சுதா ந ஜாயேத நிர்மமந்தாஜிதஸ்வயம். தேவதைகளும் அசுராலும் பகவானுடைய சக்தியோடு கூட கடைஞ்சி பார்த்தாள். அமிர்தம் ஒன்றும் வரதா காணும், ஒன்றுமே வரல. கடையனுடைய வேகம் போராதுன்னு சுவாமிக்கு தெரிஞ்சுது. அஜிதாவதாரம் எடுத்த சுவாமி பார்த்தாள். தான் நேர தன்னுடைய சக்தி முழுக்கையும் விட்டு கடைய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணாள். மத்தியமானா ததா சிந்தோ தேவாசுரவரூதபைः யதா சுதா ந ஜாயேத நிர்மமந்தாஜிதஸ்வயம். சுவாமி அஜிதாவதாரம் எடுத்த பிரபு தானே கடையை ஆரம்பிச்சும் கூட அமிர்தம் வரலையாம், ஒன்றுமே வரலைன்னாள். அப்போ சுவாமி என்ன பண்ணாள்னாள், அழகான ரூபத்தை எடுத்துட்டாள். பெரிய ரூபத்தை எடுத்துட்டு 100 மலை மாதிரி, மதனமலைக்கு ஈக்குவலான மலை மாதிரி தன்னுடைய ரூபத்தை வச்சுட்டு பூர்ண சக்தியும் குடிச்சு தேவதைகளுக்கு ஒத்தாசை பண்ண ஆரம்பித்தாளாம். மேகஷ்யாமா கனகபரிதி கர்ணவித்யோத வித்யுன் மூர்த்தினிப்ராஜ
கச்சः சக்தரோ ரக்தநேத்ரः ஜைத்ரைः தோர்பிः ஜகதபயதைः தந்தசூகம் கிரகீத்வா மத்னன் மத்னா பிரதிகிரிவ அசோபதாதோ திருதாத்ரிகி. சுவாமி என்ன பண்ணாள்? அழகான ரூபம், மேகசியாமள ரூபம், கனக பரிதி, நல்ல மஞ்சள் பட்டாடை, உருக்கி விட்டு தங்க மாதிரி பிரகாசிக்கிற பட்டாடை கட்டின்னு, கர்ண வித்யோத வித்யுன், அழகாக குண்டலங்கள் போட்டுருக்கிறது தான் பிரகாசமாக இருக்க முடியாது, மின்னல் மாதிரி பிரகாசிக்கிறது தான் குண்டலங்கள், மகர குண்டலங்கள். தலையில் கிரீட்டம், அழகான தலை மேலே கச்சகா, அப்படி சுருட்டையாக மயிர்கள் கருங்கிறேன்னு இருக்கான். கண்கள்லாம் சிவந்த கண்களாம், தாமரப்பூ இதழ்கள் மாதிரி கண்கள் சிவந்து இருக்கான். அப்பேற்பட்ட சுவாமி என்ன பண்ணான்னா, லோகத்தில் ஜெகத்தை காப்பாற்றணும், அமிர்தத்தை எடுத்து தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர் முழு பலத்தோடு பிளெண்டரில் கடையிற மாதிரி கடைய ஆரம்பித்தாராம். ஆரம்பித்த போது என்ன ஆச்சுன்னா, அந்த சமுத்திரத்தில் இருந்த முதலைகள், திமிங்கிலங்கள், ஆமைகள் எல்லாம் உயரக்க தூக்கி எறியப்பட்டன. நாள் மேகஷ்யாமா கனக பரிதி கர்ண வித்யோத வித்யுன் மூர்த்தி நிப்ராஜ விலுலித கச்சா சக்தரோ ரக்தநேத்ரா ஜைத்ரை தோர்பி ஜகதபயதை தந்தசூகம் கிரகீத்வா மத்னன் மத்னா பிரதிகிரிவ அசோபத அதோ திருதாத்ரி. இந்த மலையை பிடிச்சி கடைய ஆரம்பித்தாள் சுவாமி. 100 மலை மாதிரி இருந்தான் அவர் ரூபம். பக்கத்தில் 100 மந்திர மலைக்கு ஈடாக 100 பெரிய மலை இருக்கிற மாதிரி இருந்து ஒத்தாசை பண்ணாள் நாள். அப்பொழுது என்ன ஆச்சுன்னால், நிர்மத்தியமானாதுதே பூத்விஷம் மகோல்பணம் ஹால ஹலாக்வமக்ரதா சம்பிராந்தமீனோன்மகராஹி கச்சபாத் திமித்விப கிராக திமிங்கிலாகுலாத். சமுத்திரத்தில் இருக்கப்பட்ட திமிங்கிற ஒரு மிருகம், கச்சபம், ஆமைகள், மகரங்கள், மகர ஆகி கச்சபாத்து, திமித்வீப கிராகம், முதலைகள், திமிங்கிலங்கள், திமிங்கிலா குலாத்து எல்லாம் வெளியில் தூக்கி எறியப்பட்டனா. அப்போ என்ன ஆச்சுன்னால், கடைஞ்ச வேகத்தில் முதல்ல அமிர்தம் வரலையாம். பின்ன என்ன வந்ததுனால் ஹாலாகலம்ங்கிற கொடிய விஷம் வந்து தான் வெளியில். நிர்மத்தியமானாத் உததே அபூத் விஷம் மகோல்பணம் ஹாலஹலாக்வமக்ரதா சம்பிராந்தம் மீனோன்மகராகி கச்சபாத்து திமித்விப கிராக திமிங்கிலா குலாத்து. மகரங்கள், திமிங்கிலங்கள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சதுனால் அதோடு கூட ஹாலாகலங்கிற கொடிய விஷம் வந்துதான். அந்த விஷத்தை எல்லாராலையும் கிரகிக்க முடியலையாம். எல்லாரையும் புஜிக்கி மரணத்தை கொடுத்துட்டு இருந்துதான். ததுக்ரவேகம் திசி திசி உபரியதோ விசர்பதுத்சர்பத் அசக்கியமப்ரதி பீதாக பிரஜாக துத்ருः அங்கசேஸ்வராக அரக்ஷியமானாக சரணம் சதாசிவம். எல்லா ஜனங்களும் காப்பாற்றுன்னு கதறாளாம். எல்லாரும் இந்த கொடிய விஷத்தை தாங்க முடியாமல். அது உக்ரமான வேகமான எல்லாரையும் தாக்கிறதான் அந்த விஷம், கொடிய விஷம், ஆலாகலங்கிற கொடிய விஷம். அப்போ எல்லாரும் என்ன பண்ணாள்னால், சதாசிவம் சரணம் அரக்ஷியமானாக, தனக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரே பரம்பொருள் பரமேஸ்வரன் தான், அவர் கருணாமூர்த்தி, ஆசுதோஷி, உடனே ஒத்தாசைக்கு வருவர் அப்படின்னு எல்லாரும் பரமேஸ்வரனை போய் அடைக்கலம் அடைஞ்சாலாம். விலோக்கியத்தம் தேவ வரம் திரிலோக்கியாக பவாய தேவ்யாபிமதம் முனீனாம் ஆசீனமத்ரௌ அபவர்கஹேதோ தபோஜுஷாணம் ஸ்துதிபி பிரணேமு. எல்லாரும் சுவாமி பரமேஸ்வரன் கைலாச மலையில் உட்கார்ந்துருக்கப்பட்டவர், தன்னுடைய பிரிய பத்னியான பவானியோடு கூட இருக்கப்பட்டவர். அவரை போய் 3 லோகத்திலையும் இருக்கப்பட்டவர் எல்லாரும், தேவதைகள், அசுரால் எல்லாரும் சேர்ந்து ரிஷிகணங்கள் எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாலாம். சரணம்னு அடைஞ்சு ஸ்ரீ பிரஜாபதே ஊச்சு என்ன பிரார்த்தனை பண்ணாள்னால், தேவதேவ மகாதேவ பூதாத்மன் பூதபாவன திராகின சரணாபன்னாம் திரைலோக்கிய தகனாத்விஷாத். ஹே தேவதேவா, தேவதைகளுக்கெல்லாம் தேவனாக இருக்கப்பட்ட ஏ பரமேஸ்வரா, மகாதேவா, மகாதேவன்னு சொல் உனக்குத்தான் பொருந்தும். பூதாத்மன்னு ஒவ்வொரு பூதங்களுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கப்பட்ட ஏ பரம்பொருளே பரமேஸ்வரா, நீ திராகினா சரணாபன்னாம், நாங்கள் எல்லாரும் உன்னை சரணம்னு வந்திருக்கோம், இந்த கொடிய விஷயத்துலேருந்து காப்பாற்று. திரைலோக்கிய தகனாத் விஷாத்து, 3 லோகத்தையும் எரிச்சுருக்கப்பட்ட இந்த விஷயத்துலேருந்து எங்களை காப்பாற்றணும்னு சரணம்னு போய் விழுந்தாள்.
त्वमेकः सर्वजगतः ईश्वरो बन्धमोक्षयोः तं त्वाम् अर्चन्ति कुशलाः பிரபன்னார்த்திஹரம் குரும். பிரபன்னார்த்திஹரன்னு உனக்கு பேர். என்ன, யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவள்லாம் உன்னை அடைக்கலம்னு வந்து விழுவாள் காலில், அவளெல்லாம் நீ காப்பாற்றுவே. அப்பேற்பட்ட பரம்பொருள் அல்லவா நீ. அதனால் துவம் ஏகா சர்வ ஜெகதா ஈஸ்வரா. ஈஸ்வரனுங்கிற பதம் உனக்கு உண்டி தான் வச்சிருக்கு, பாக்கி பேரெல்லாம் ஈஸ்வரன் இல்லை. பந்த மோக்ஷையோ ஈஸ்வரா. பந்தத்துலேருந்தும் மோட்சத்துலேருந்தும் எல்லாம் கொடுக்கப்பட்டவர் நீங்கள் தான், ரெண்டையும் கொடுக்கப்பட்டவர் நீங்கள் தான். ரொம்ப கெட்டிக்காராள் குஷலா. யாரெல்லாம் ரொம்ப அதிருஷ்டசாலிகளோ அவள்லாம் உங்களை வந்து ஆராதிக்கிறாள். தம் துவாம் அர்ச்சந்தி குஷலாக பிரபன்னார்த்திஹரம் குரும். பிரபன்னார்த்திஹரம், யாரெல்லாம் ஆர்த்தி ரொம்ப துக்கம் தாங்காமல் உங்களை வந்து பிரபத்தி பண்ணுறாளோ அவளெல்லாம் காப்பாற்றுறேன் நீங்கள். அப்பேற்பட்ட மகாகுரு நீங்கள், உங்களுக்கு நமஸ்காரம் நாள். குணமையா ஸ்வசக்தியாஸ்ய சர்க்கஸ்திதி அப்பியான் விபோ தத்சே யதா ஸ்வதற்கு பூமன் பிரம்ம விஷ்ணு சிவாபிதாம். ஏ சுவாமி, நீங்கள் ஸ்வயம் பிரகாச ரூபன். இந்த விஸ்வம் பூராத்தையும் படைத்தவர் நீங்கள் தான். உங்களுக்கு தான் பிரம்மா விஷ்ணு சிவன் மகேஸ்வரன் என்ற சொற்கள் எல்லாம் உங்களை தான் தகும். ஏன்னா நீங்கள் தான் உண்டாக்குறேள், நீங்கள் தான் அதை பரிபாலனம் பண்ணுறேள், நீங்கள் தான் அதை கடைசியில் அழிக்கவும் செய்கிறேள். அப்பேற்பட்ட பரம்பொருள் அல்லவா நீங்கள் நாள். துவம் பிரம்ம பரமம் குக்கியம் சதசத்பாவ பாவனம் நானாசக்தி பீதாபாதா துவம் ஆத்மா ஜெகதீஸ்வரா. நீங்கள் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம் நீங்கள் தான். துவம் பிரம்ம பரமம் குக்கியம் சதசத் பாவனம். காரணம், எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். எல்லா காரணத்துக்கும் பிரைமரி காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஸ்வயம் பிரகாச சுரூபம். உங்களை யாராலையும் எடப்பட முடியாது, அளக்க முடியாது. நானாசக்தி பீதாபாத துவமாத்மா ஜெகதீஸ்வரா. எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கப்பட்டது பரம்பொருள் அல்லவா நீங்கள், பரமேஸ்வரன் அல்லவா நீங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியை யாரால் அளக்க முடியும் சொன்னால் பிரார்த்திச்சிருந்தாள். துவம் சப்தயோனி ஜெகதாதிராத்மா பிராணேந்திரிய திரவிய குணஸ்வபாவ காலக்ரது சத்யம் ரிதம் ச தர்ம துவயக்ஷரம் யத் திரிவிருதாமனந்தி. வேதங்களெல்லாம் உத்கோஷிக்கின்றன. உங்கள்கிட்டேருந்து தான் வேதமெல்லாம் உண்டாகிருக்கு, வேதம்ங்கிற ஞானமெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு உத்கோஷிக்கின்றது. நீங்கள் தான் இந்த மெட்டீரியல் கிரியேஷன் இருக்கே, இந்த திரவிய ரூபமாக இருக்கப்பட்ட லோகம் இருக்கே, அந்த லோகத்தை எல்லாம் படைப்பதற்கு காரண வஸ்து நீங்கள் தான். அதுக்குள்ளே இருக்கப்பட்ட ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கப்பட்ட வஸ்துவும் நீங்கள் தான். அவளுக்கு இருக்கப்பட்ட பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கப்பட்டவர் நீங்கள் தான். நீங்கள் தான் சத்வரஜ தமோகுணா எல்லாத்தையும் வச்சுருக்கேள், மகத்தத்துவமாகவும் இருக்கேள். அதோடு வந்து நீங்கள் எல்லா காலம்ங்கிறதான எட்டர்னல் டைம் இருக்கே, அதுக்கும் நீங்கள் தான் அதிபதி. ரித்தம் சத்தியங்கிறதாக ரெண்டு விதமான உண்மை இருக்கே. ரித்தம்னா வியாபாரிகமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சத்தியம்னா பாரமார்த்திக தத்துவம். இது ரெண்டுக்கும் அடிப்படையாக இருக்கப்பட்டவர் நீங்கள் தான். ஓங்காரத்துக்கு உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கப்பட்டவர் நீங்கள் தான். அது அப்படின்னு வேதங்கள் எல்லாம் சொல்கின்றனன்னு பிரார்த்திச்சிருந்தாள். அப்பேற்பட்ட நீங்கள் எங்களை காப்பாற்றணும்னு பரமேஸ்வரனை பிரார்த்திச்சிருந்தாள். துவம் சப்தயோனி ஜெகதாதிராத்மா பிராணேந்திரிய திரவிய குணஸ்வபாவ காலக்ரது சத்யம் ரிதம் ச தர்ம துவயக்ஷரம் யத் திரிவிருதாமனந்தி. இவ்வாறாக நீங்கள் ஓங்காரம் ஆ ஊமான்னு 3 அக்ஷரங்கள் சேர்த்து இருக்கப்பட்ட ஓங்கார தத்துவமாக நீங்கள் இருக்கே. அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். அக்னிர்முகம் தே அகில தேவதாத்மா ஸ்ருதிம் விது லோக பவாங்கிரி பங்கஜம் காலம் கதிம் தே அகில தேவதாத்மனோ திஜச்ச கர்ணோ ரசனம் ஜலேஷம். எல்லா கிரகங்களுக்கும் அப்பாவாக இருக்கப்பட்டவர் நீங்கள் தான். நீங்கள் தான் நாயகன். உங்கள்கிட்ட இருக்கப்பட்ட அக்னியை நன்னா உணர்ந்துன்றவாள் பெரிய வித்வான்கள். இந்த பூமிங்கிற விஷயம் இருக்கே, அது உங்களுடைய காலினுடைய அடிச்சுவடு, அடிபாகம். இந்த காலம்ங்கிறது இருக்கே, அதுதான் உங்களுடைய கதி. இந்த காலம்ங்கிறது தான் உங்களுடைய கதி. எல்லா விதமான திசைகளும் உங்களுடைய காதுகள். வருணன் இருக்காரே, அவர் தான் ஜலாதிபதி, அவர் உங்களுடைய நாக்கா இருக்கார் சொல்லி பிரார்த்தனை பண்ணாள். அக்னிர்முகம் தே அகில தேவதாத்மா. அக்னி பகவான் உங்களுடைய முகமாக இருக்காள். தே அகில தேவதாத்மா க்ஷிதிம் விது லோக பவாங்கிரி பங்கஜம். இந்த பூமி இருக்கே, அது உங்களுடைய காலினுடைய அடிபாகம்.
காலம் கதிம், உங்களுடைய கதி, உங்களுடைய நீங்கள் செல்கிற நடை இருக்கே, உங்களுடைய நடை இருக்கே, அதான் காலம். அகில தேவதாத்மனோ திசச்ச கர்ணோ ரசனம் ஜலேஷம், உங்களுடைய நாக்கில் இருக்கப்பட்ட ஜலம் இருக்கே, ரசனம் இருக்கே, அதுதான் வருண பகவான். உங்களுடைய காதுகள் தான் திசைகள் பிரார்த்தனை பண்ணாள். அப்படி விராட் ஸ்வரூபமாக நீங்கள் இருக்கேள். நாபிர் நபஸ்தே ஸ்வசனம் நபஸ்வான் சூரியஸ்ய சக்ஷூம்ஷி ஜலம் ஸ்மரேதா பராவராத்மா ஸ்ரயணம் தவாத்மா சோமோ மனோ தியௌஹு பகவன் சிரஸ்தே. தியௌஹு பகவன் சிரஸ்தே, இந்த ஆகாசம் அளவலாவி இருக்கே, அதுதான் உங்களுடைய தலைபாகம், சிரசு. காற்றுங்கிறத வாயு இருக்காரே, அது உங்களுடைய மூச்சு காற்று. சூரிய பகவான் உங்களுடைய ஒரு கண்ணில் ஒரு கண்ணாக இருக்கார், கண்ணாக இருந்துருக்கார். ஜலம் இருக்கே, அதுதான் உங்களுடைய ரேத்தஸு. உங்கள்கிட்ட அடக்கலமாக இருக்கிறது தான் ஜீவராசிகள். எல்லா ஜீவராசிகளும் உங்களை தான் ஆச்சரியமாக அடைஞ்சிருக்கார்கள். சந்திரன் இருக்கே, அதுதான் உங்களுடைய மனசு. மேல் லோகங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் உங்களுடைய தலைகள் நாள். தியோஹு பகவான் சிரஸ்தே. நாபிர் நபஸ்தே ஸ்வதனம் நபஸ்வான் சூரியஸ்ய சக்ஷூம்ஷி ஜலம் ஸ்மரேதா பராவராத்மா ஸ்ரயணம் தவாத்மா சோமோ மனோ தியௌஹு பகவன் சிரஸ்தே. குக்ஷி சமுத்ரா கிரயோஸ்தி சங்கா ரோமாணி சர்வோஷதி வீருதஸ்தே சந்தாம்சி சாட்சாத் தவ சப்த தாத்தவः த்ரயீமயாத்மன் ஹிருதயம் சர்வதர்மா. உங்கள் 3 வேதங்கள் இருக்கே, த்ரயின்னு சொல்கிற வேதங்கள், நீங்கள் தான் அதனுடைய பர்சானிஃபிகேஷனாக இருக்கேள், அதனுடைய ரூபமாக இருக்கேள். 7 சமுத்திரங்கள் இருக்கே, அதுதான் உங்களுடைய குக்ஷி, வயத்துக்குள்ளே தான் 7 சமுத்திரங்கள் இருக்குது. இந்த மலைகள் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் உங்களுடைய எலும்புக்கூடு. ஓஷதிகள், பச்சளைகள் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் உங்கள் மேலே இருக்கப்பட்ட ரோமங்கள். காயத்ரி முதலான வேத மந்திரங்கள் இருக்கே, அதெல்லாம் தான் உங்களுடைய உடம்பில் இருக்கப்பட்ட பலவிதமான லேயர்ஸு. இந்த வேத தர்மம் இருக்கே, அதுதான் உங்களுடைய ஹிருதயம் நாள். விராட் ஸ்வரூபத்தில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறாள். குக்ஷி சமுத்ரா கிரயோஸ்தி சங்கா ரோமாணி சர்வோஷதி வீருதஸ்தே சந்தாம்சி சாட்சாத் தவ சப்ததாத்தவா த்ரயீமயாத்மன் ஹிருதயம் ஸ்வதர்மா ஹிருதயம் சர்வதர்மா. எல்லா விதமான தர்மங்களும் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில், அது உங்களுடைய ஹிருதயமாக இருக்குன்னாள். முகானி பஞ்சோபனிஷதஸ் தவேஷ எய்ஸ்திரிம்ஷத் அஷ்டோத்தர மந்திரவர்கா எத்தத் சிவாக்கியம் பரமாத்மதத்துவம் தேவஸ்வயம் ஜோதிரவஸ்திதிஸ்தே. முகானி பஞ்சோபனிஷதஸ்தவேஷ, உங்களுக்கு 5 முகங்கள் இருக்குது. அது 5 மந்திரங்கள், வேத மந்திரங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு கொடுக்கப்பட்ட முகங்கள். பஞ்சோபனிஷத்து 5 உபனிஷதங்கள்ங்கிற 5 உபனிஷதங்களை கொடுக்கறது உங்கள் முகங்கள், 5 முகங்கள். த்ரிம்ஷத் அஷ்டோத்தர மந்திரவர்கா, த்ரிம்ஷத் அஷ்டோத்தர மந்திரவர்கா, 38 முக்கியமான வேத மந்திரங்கள் இருக்கே, அதெல்லாம் உங்களுடைய சொற்கள்லேருந்து வருது. எத்தச்சி வாக்கியம் பரமாத்ம தத்துவம் தேவஸ்வயஞ்சோதிரவஸ்திதிஸ்தே. பரமாத்ம தத்துவங்கிறது இருக்கே, அதெல்லாம் நீங்கள் தான் அதனுடைய பர்சானிஃபிகேஷன். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். ஸ்வயஞ்சோதிஷன் உங்களுக்கு நாள். புருஷ தத்துவம், அகோர தத்துவம், சத்யோஜாத்தம், வாமதேவம், ஈசானன், அது 5 முக்கியமான தலைகள் இருக்குது சுவாமிக்கு. அது 5 மந்திரங்கள், வேத மந்திரங்கள் எடுத்து சொல்கிறதாம். 38 மந்திரங்களை அடங்கின உபனிஷதங்களை எடுத்து சொல்கிறதாம். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். சாயாத்வதர்மோ ஊர்மிஷு எய்ர்விசர்கோ நேத்திரத்ரயம் சத்வரஜஸ்தமாம்சி சாங்கியாத்மனா சாஸ்திரகிருதஸ்துவே தவேக்ஷா சந்தோமயோ தேவ ரிஷி புராணா. சாயாது அதர்மோர்மிஷு எய்ர்விசர்கோ நேத்திரத்ரயம் சத்வரஜஸ்தமாம்சி சாங்கியாத்மனா சாஸ்திரகிருதஸ்தவேக்ஷா சந்தோமயோ தேவ ரிஷி புராணா. உங்களுடைய நிழல் இருக்கே, அதில் தான் அதர்மங்கிறது இருக்குது. எது அதர்மமோ அது உங்களுடைய நிழலாக இருக்குது. சத்வரஜஸ்தமங்கிற 3 குணங்கள் இருக்கே, அந்த 3 குணமும் தான் உங்களுடைய 3 கண்களாக இருக்குது. சுவாமிக்கு நெத்தியில் ஒரு கண் உண்டு, 3 கண்களாக இருக்குது. எல்லா விதமான வேத தத்துவங்களும் உங்கள்கிட்டேருந்து தான் கிளம்புறது. என்ன, அதனால் வேதங்கிறதே உங்கள்கிட்டேருந்து கிளம்பியிருக்கு. அதை தான் நீங்கள் பரிபாலனை பண்ணி வச்சுருக்கேள். சந்தோமயோ தேவ ரிஷி புராணா. நீங்கள் தான் சந்தோமயம், வேத ஸ்வரூபமாக இருக்கப்பட்டவர் நீங்கள் தான். வேத உபபிரமணமான புராணங்களும் நீங்கள் தான்.
சொல்லி உங்களுக்கு நமஸ்காரம் நாள். நதே கிரித்ராகில லோகபால விரிஞ்ச வைகுண்ட சுரேந்திரகம்யம் ஜோதிப்பரம் யத்ர ஜரஜஸ்தமஸ்ச சத்வம் ந யத் பிரம்ம நிரஸ்தபேதம். ஓ கிரீஷா, லோகத்தெல்லாம் காப்பாற்றுற கிரீஷா, நீங்கள் பரமார்த்த தத்துவம் அல்லவா? விரிஞ்ச வைகுண்ட சுரேந்திரகம்யம் ஜோதிப்பரம் யத்ர ரஜஸ்தமஸ்ச சத்வம் ந யத் பிரம்ம நிரஸ்தமே பேதம். 3 குணங்கள் இருக்கே, சத்வம் ரஜஸ் தமசு, மூணும். இது மூணுடைய சேர்க்கையாக நீங்கள் இருக்கே. அதை வச்சுட்டு இந்த லோகத்தில் பரிபாலனம் பண்ணுற லோகபாலாலையும் அவளுக்கு மேலே அதிகாரியாக இருந்துருக்கேள் நீங்கள். அந்த லோகபாலாலேயே உங்களுடைய சக்தியை புரிஞ்சிக்க முடியாது. ஜோதி பரம் யத்ர ரஜஸ்தமஸ்ச சத்வம் ந யத் பிரம்ம நிரஸ்தபேதம். பகவான் பிரம்மா, விஷ்ணு, மகேந்திரனான தேவலோகத்தில் இருக்கப்பட்ட தேவேந்திரன், இவாளாலேயே உங்களை யாருன்னு புரிஞ்சிக்க முடியறதில்ல. அப்பேற்பட்டவர் நீங்கள், அவ்வளோ சக்தியை வச்சுருக்கப்பட்டவர் நீங்கள்னு பிரார்த்தனை பண்ணாள். நதே கிரித்ராகில லோகபால விரிஞ்ச வைகுண்ட சுரேந்திரகம்யம் ஜோதிப்பரம் யத்ர ரஜஸ்தமஸ்ச சத்வம் ந யத் பிரம்ம நிரஸ்தபேதம். காமாத்வர திரிபுரகால கராத்யநேக பூதத்ருக க்ஷபயதः ஸ்துதயேன தத்தே யஸ்த்வந்தகால இதமாத்மகிருதம் ஸ்வநேத்திர வன்னிஸ்புலிங்க சிகையா பசிதம் நவேத. உங்களுடைய கண்கள்லேருந்து, 3வது கண்ணிலேருந்து கிளம்பி இந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட லோகம் முழுக்க எரிக்கப்பட்ட போது பிரளய காலத்தில் அது எப்படி ஏற்படுறதுங்கிறது யாருக்கும் புரியறதில்ல. இந்த 3 லோகங்களையும் சிருஷ்டி பண்ணப்பட்ட பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் உங்களுடைய நெற்றி கண்ணிலேருந்து இருக்கப்பட்ட பொறியால் பஸ்மம் பண்ணி விடுறேன் நீங்கள். அப்பேற்பட்ட நீங்கள் கேவலம் தக்ஷயஜத்தையும் திரிபுர சம்ஹாரமும் பண்ணது உங்களுக்கு பெரிய விஷயமா? யஸ்வந்த கால இதமாத்ம கிருதம் ஸ்வநேத்திர வன்னிஸ்புலிங்க சிகையா பசிதம் நவேத. அது எப்படி ஏற்படுறதுன்னு தெரியல. திருஷ்டி எல்லாத்தையும் அழிச்சு விட்றேன் நீங்கள் ரொம்ப சுலபமாக. அப்பேற்பட்ட உங்களால் இந்த ஆலாகலம்ங்கிற காலக்கூட்ட விஷயம் இருக்கே, அதுலேருந்து எங்களை காப்பாற்ற முடியாதான்னு அர்த்தம் கேட்டாள். அதாவது முடியும்னு அர்த்தம், காப்பாற்றணுங்கிறதா பிரார்த்தனை. ஏத்வாத்மராம குருபி ஹிருதி சிந்திதாங்கிரி துவந்துவம் சரந்தம் உமையா தபசாபிதப்தம் கத்தந்த உக்ரபருஷம் நிரதம் ஸ்மசானே தேனூனமூதிபி ஊதிம் அவிதன் தவஹாதலஜ்ஜா. ஆனால் முட்டாளானவர்கள்லாம் என்ன நினச்சிப்பாள்னால், நீங்கள் உங்களுடைய பத்னியான உமையோடு கூட எப்போதும் ரமிச்சுன்னு இருக்கப்பட்டவர், எப்பொழுதும் சுடுகாட்டில் இருக்கப்பட்டவர், நீங்கள் சுடுகாட்டில் இருக்கப்பட்ட பஸ்மத்தை தூக்கி மேலெல்லாம் குழைச்சி போட்டு பூசின்னு இருக்கப்பட்டவர்னு கேவலமாக சொல்லுவாள். அதுக்கு என்ன காரணம்னால் அவளுடைய அவித்தியை தான் காரணம். உங்களை சரியாக புரிஞ்சிக்காதவா தான் அப்படிலாம் சொல்லுவாள். ஆனால் நீங்கள் பரம சக்தி வாய்ந்தவருங்கிறதா சொன்னாள். ஏத்வாத்மராம குருபி ஹிருதி சிந்திதாங்கிரி துவந்துவம் சரந்தம் உமையா தபசா அபிதப்தம் துவம். தபஸுனால் பிரகாசின்றிருக்கப்பட்ட உங்களை நல்ல ஆத்மாராமான குரு, ஆத்மனி சதா ரமந்தே தே ஆத்மாராமா, அவள்னால அவங்கள புரிஞ்சுட்டு இருக்காளே தவிர கேவலம் அவித்வான்கள்னால் புரிஞ்சிக்க மாட்டாள். ஞானம் இல்லாத முட்டாள் இருக்காளே அவள்னா பரியாசம் பண்ணுவாள். உங்களை ஸ்மசானத்தில் இருக்கப்பட்ட பவுடரை தூக்கி பூசின்னு இருக்கான்னு பிரயாசம் பண்ணுவாள்னு சொன்னாள். ஏத்வாத்மராம குருபி கிருதி சிந்திதாங்கிரி துவந்துவம் சரந்தம் உமையா தபசாபிதப்தம் கத்தந்த உக்ரபருஷம் நிரதம் ஸ்மசானே தேனூனமூதிம் அவிதன் தவஹாதலஜ்ஜா. இவ்வாறாக சுவாமி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணாள். நீங்கள் தான் இந்த ஆளால விஷயத்துலேருந்து காப்பாற்றணும்னுட்டு. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. 16வது ஸ்லோகத்துலேருந்து. மத்தியமானாத் ததா சிந்தோ தேவாசுரவரூதபைः யதா சுதா ந ஜாயேத நிர்மமந்தாஜிதஸ்வயம் மேகஸ்யாம கனகபரிதிः கர்ணவித்யோதவித்யுன் மூர்ध्निभ्राजत् विलुलितकचः स्रग्धरो रक्तनेत्रः मूर्ध्निभ्राजत् विलुलितकचः स्रग्धरो रक्तनेत्रः मूर्ध्निभ्राजत् विलुलितकचः
कचः स्रग्धरो रक्तनेत्रः जैत्रैः दोर्भिः जगदभयदैः जैत्रैः दोर्भिः जगदभयदैः दन्तशूकं गृहीत्वा मथ्नन्मथ्ना प्रतिगिरिरिव मथ्नन्मथ्ना प्रतिगिरिरिव अशोभताथो धृताद्रिः निर्मथ्यमानात् उदधेः अभूद्विषं महोल्बणं हालहलाक्वमग्रतः सम्भ्रान्तमीनोन्मकराहि कच्छपात् तिमिद्विपग्राह तमुग्रवेगं दिशि दिश्युपर्यधो विसर्पत् असह्यमप्रति भीताः प्रजाः दुद्रुः अङ्गसेश्वराः अरक्ष्यमाणाः शरणं सदाशिवं विलोक्यतं देववरं त्रिलोक्या भवाय देव्याभिमतं मुनीनाम् आसीनमद्रौ अपवर्गहेतोः तपोजुषाणं स्तुतिभिप्रणेमुः श्रीप्रजापतये ऊचुः देवदेव महादेव भूतात्मन् भूतभावन त्रागिणः शरणापन्नां त्रैलोक्यदहनाद्विषात् त्वमेकः सर्वजगतः ईश्वरो बन्धमोक्षयोः तं त्वामर्चन्ति कुशलाः प्रपन्नार्तिहरं गुरुं गुणमय्या स्वशक्त्यास्य सर्गस्थित्यप्ययान् विभो दत्से यदा स्वदृक् भूमन् ब्रह्मविष्णुशिवाभिधां त्वं ब्रह्म परमं गुह्यं सदसद्भावभावनं नानाशक्तिभिराभातः त्वमात्मा जगदीश्वरः त्वं शब्दयोनिः जगदादिरात्मा प्राणेन्द्रियद्रव्यगुणस्वभावः कालक्रतुः सत्यं ऋतं च धर्मः त्वय्यक्षरं यत् त्रिवृदामनन्ति अग्निर्मुखं ते अखिलदेवतात्मा क्षितिं विदुः लोकभवाङ्घ्रिपङ्कजं कालं गतिं ते अखिलदेवतात्मनो दिशश्च कर्णौ रसनं जलेशं नाभिर्नभस्ते श्वसनं नभस्वान् सूर्यस्य चक्षुंषि जलं स्मरेतः परावरात्माश्रयणं तवात्मा सोमो मनो द्यौः भगवान् शिरस्ते कुक्षिः समुद्राः गिरयोस्ति सङ्गाः रोमाणि सर्वौषधि वीरुदस्ते
छन्दांसि साक्षात् तव सप्तधातवः छन्दांसि साक्षात् तव सप्तधातवः त्रयीमयात्मन् हृदयं सर्वधर्मः त्रयीमयात्मन् हृदयं सर्वधर्मः मुखानि पञ्चोपनिषदस्तवेश मुखानि पञ्चोपनिषदस्तवेश ऐस्त्रिंशदष्टोत्तरमन्त्रवर्गः ऐस्त्रिंशदष्टोत्तरमन्त्रवर्गः यत्तच्छिवाख्यं परमात्मतत्त्वं यत्तच्छिवाख्यं परमात्मतत्त्वं देवस्वयं ज्योतिरवस्थितिस्ते देवस्वयं ज्योतिरवस्थितिस्ते छायात्वधर्मो ऊर्मिषु यैर्विसर्गो छायात्वधर्मो ऊर्मिषु यैर्विसर्गो नेत्रत्रयं सत्त्वरजस्तमांसि नेत्रत्रयं सत्त्वरजस्तमांसि साङ्ख्यात्मना शास्त्रकृतस्तवेक्षा साङ्ख्यात्मना शास्त्रकृतस्तवेक्षा छन्दोमयो देवऋषिपुराणः छन्दोमयो देवऋषिपुराणः न ते गिरित्राखिललोकपाल न ते गिरित्राखिललोकपाल विरिञ्च वैकुण्ठसुरेन्द्रगम्यं विरिञ्च वैकुण्ठसुरेन्द्रगम्यं ज्योतिःपरं यत्र रजस्तमश्च ज्योतिःपरं यत्र रजस्तमश्च सत्त्वं न यद्ब्रह्म निरस्तभेदं सत्त्वं न यद्ब्रह्म निरस्तभेदं कामाध्वरत्रिपुरकाल गराद्यनेक कामाध्वरत्रिपुरकाल गराद्यनेक भूतद्रुवः क्षपयतः स्तुतयेन तत्ते भूतद्रुवः क्षपयतः स्तुतयेन तत्ते यस्त्वन्तकाल इदमात्मकृतं स्वनेत्र यस्त्वन्तकाल इदमात्मकृतं स्वनेत्र वह्निस्फुलिङ्गशिखया भजितं न वेद वह्निस्फुलिङ्गशिखया भजितं न वेद ये त्वात्मरामगुरुभिः हृदि चिन्तिताङ्घ्रि ये त्वात्मरामगुरुभिः हृदि चिन्तिताङ्घ्रि द्वन्द्वं चरन्तमुमया तपसाभितप्तं द्वन्द्वं चरन्तमुमया तपसाभितप्तं कत्तन्त उग्रपरुषं निरतं श्मशाने कत्तन्त उग्रपरुषं निरतं श्मशाने ते नूनमूर्तिम् अविदन् तव हातलज्जाः ते नूनमूर्तिम् अविदन् तव हातलज्जाः ते नूनमूर्तिम् अविदन् तव हातलज्जाः ஸ்ரீஹரையே நம. இவ்வாறாக தேவதைகள்லாம் பிரஜாபதிகணங்கள்லாம் சுவாமி பரமேஸ்வரனை போய் பிரார்த்திச்சாள். கடைசியாக பிரார்த்தனை போது ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள், ஏதத் பரம் பிரபஷ்யாமோ ந பரம் தே மகேஸ்வர மிருடநாயகி லோகஸ்ய வியக்திஸ்தே அவ்யக்த கர்மணா. நீங்கள் தான் இந்த லோகத்தில் எல்லாரையும் ரொம்ப சுலபமாக சந்தோஷமடைஞ்சு காப்பாற்றுறவர் உங்களை தாங்கிறத தவிர வேறு என்ன விஷயமும் உங்களை புரிஞ்சிக்க முடியாது எங்களால். ஏதத் பரம் பிரபஷ்யாம, எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சது ஒன்று தான், பாக்கியெல்லாம் எங்களால் வாக்கால் சொல்ல முடியாது உங்களை பற்றி, உங்களுடைய பெருமையை பற்றி. ஆனால் நீங்கள் அவ்வியாஜ கருணாமூர்த்தி, யார் சரணம்னு அடைஞ்சாலோ அவள்லாம் காப்பாற்றுறவர், லோகத்தெல்லாம் காப்பாற்றுறவர்னு நாங்கள் புரிஞ்சுட்டு இருக்கோம்னாள். ஸ்ரீ சுக உவாச்ச தத்வீக்ஷ்ய வியசனம் தாசாம் கிருபயா பிருஜபீடிதா சர்வபூத சுருத்தேவ இதமாக சதீம் பிரியாம். இவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பரமேஸ்வரன் தன்னுடைய பிரியநாயகியான பார்வதி தேவிகிட்ட சொன்னாலாம். சதி தேவிகிட்ட சொன்னாள், இப்பாரு எல்லாரும் கஷ்டப்படுறாள், நம்ம போய் ஒத்தாசை பண்ண வேண்டிய சமயம் கொடுத்து ஒத்தாசை பண்ணுறேன்னுட்டு. தத்வீக்ஷ்ய வியசனம் தாசாம் கிருபையா பிருஷபீடிதா சர்வபூத சுருத்தேவா. எப்பேற்பட்ட பரமேஸ்வரன், சர்வபூத சுருத்து தேவா, எல்லா பூதங்களுக்கும் பிரியத்தோடு இருக்கப்பட்டவர் அவர். நமஸ்காரம் பண்ணால் போருமா, ஒரு தீர்த்தம் ஒரு உதிரணி தண்ணியை தூக்கி தலையில் விட்டால் போருமா, சந்தோஷம் அடைவரான் அவர். ஜலதாரா பிரிய சிவா. அப்பேற்பட்டவர் தன் பிரிய பத்னியான சதி தேவி பார்த்து சொன்னாலாம், இவள் கஷ்டப்படுறா, இவளுக்கு போய் ஒத்தாசை பண்ணணும்னுட்டு. அடுத்த ஸ்லோகத்துலேருந்து பரமேஸ்வரன் பேசுகிறார். ஸ்ரீ சிவ உவாச்ச அகோ பத பவான் ஏதது பிரஜானாம் பஷ்ய வைசசம் க்ஷீரோதமதனோத்பூதாத் காலகூட்டாத் உபஸ்திதம். ஆஹா, என்ன ஆச்சரியம் பாரு பவானி. தேவதைகள்லாம் அமிர்தம் அடைய வேண்டும் என்பதற்காக திருப்பார்கடலில் பச்சளைகள்லாம் போட்டு மந்தனமலையை மத்தா வச்சு வாசுகியை கயரா வச்சு பகவானுடைய சக்தியோடு கூட சேர்ந்து அசுராலும் தேவாலும் கடையிறாள். கடைஞ்சா என்ன வந்திருக்கு பாரு, ஆலங்கிற கொடிய விஷம் வந்திருக்கு பற்றியா, அதில் கஷ்டப்படுறா பற்றியா. அவளுடைய இந்த கஷ்ட காலத்தில் நம்ம அவளை காப்பாற்ற வேண்டியது கடமைன்னாள்.
அகோபத பவான்யேதத் பிரஜானாம் பஷ்ய வைஷசம் க்ஷீரோதமதனோத்பூதாத் காலக்கூட்டாத் உபஸ்திதம். காலக்கூட்ட விஷம் இருக்கே, ஆலகால விஷம், அதில் கஷ்டப்படுறா பார்த்தியான்னாள். ஆசாம் பிராண பரீப்சூனாம் விதேயம் அபயம் ஹிமே எதாவான்னி பிரபோரர்த்தோ எத்தீன பரிபாலனம். ஒரு லீடருடைய கடமை என்னென்னா, தீனாள் ஒன்றும் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கப்பட்டவா அடைக்கலம்னு அடைஞ்சா அவளை காப்பாற்றுறது அவளுடைய டியூட்டி. அப்பேற்பட்ட என் காலில் விழுந்திருக்கா சரணம்னுட்டு அவளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ போய் நான் அவளை காப்பாற்றுறேன்னு சொன்னாள். பிராணேஸ்வை பிராணின பாந்தி சாதவா க்ஷண பங்குரை பத்த வைரேஷு பூதேஷு மோஹிதேஷு ஆத்மமாயா. ஜனங்களுக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. சாதாரணமாக ஜனங்களே பயப்படுவாள். அதில் பக்தாள் பயந்துட்டு சரணம்னு இருந்தால் அவளை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். பத்த வைரேஷு பூதேஷு மோஹிதேஷு ஆத்மமாயா. மாயினால் உந்தப்பட்டு அவள் கஷ்டத்தில் விழுந்தோடனே கதறுவாள் பக்தாள். அவளை காப்பாற்ற வேண்டியது கடமை அல்லவான்னு சொன்னாள். பும்ச கிருபயதோ பத்ரே சர்வாத்மா பிரியதே ஹரி பிரீத்தே ஹரோ பகவதி பிரியேகம் சச்சராச்சரா தஸ்மாதிதம் கரம் புஞ்சே பிரஜானாம் ஸ்வஸ்திரஸ்து மே. ஹே பவானின்னு கூப்பிட்டாள் ஆம்படையாளை பார்த்து. யாரான ஒருத்தர் ஜனங்களுக்கு நல்ல காரியம் பண்ணால் பகவான் ஹரி இருக்காரே, அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு விடுறார். எப்போ பகவான் ஹரி சந்தோஷம் அடைகிறாரோ அப்போ நானும் சந்தோஷம் அடைஞ்சு விடுறேன். நான் சந்தோஷம் அடைஞ்சால் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷம் அடைகிறாள். அப்பேற்பட்ட நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னால், இப்பொழுது இந்த கொடிய விஷம் இருக்கே, ஆளால விஷம், அதுலேருந்து எல்லா ஜீவராசிகளையும் எல்லா லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை அசுரால் தேவாள் மனுஷியால் எல்லாரையும் காப்பாற்றணும். அதுக்காக நான் சாப்பிட போகிறேன்னால், தஸ்மாத் இதம் கரம் புஞ்சே பிரஜானாம் ஸ்வஸ்திரஸ்துமே, பிரஜைகளுக்கெல்லாம் நன்மை உண்டாகட்டும், இந்த கொடிய விஷத்தை நான் சாப்பிட்டு விட்றேன்னால். ஸ்ரீ சுகவாச்ச ஏவமா மந்திரே பகவான் பவானீம் விஸ்வபாவனா தத்விஷம் ஜக்துமாரேபே பிரபாவஜான்மோதத. சத்திதேவி என்ன பண்ணாள், சுவாமியினுடைய பிரபாவமும் சக்தியும் தெரிஞ்சிருந்தவள். அதனால் சரி நீங்கள் அப்படியே பண்ணுங்கன்னு பர்மிஷன் கொடுத்தாலாம். ததக்கர தலீகிருத்திய வியாபிஹாலாஹலம் விஷம் அபக்ஷயன் மகாவேவா கிருபையா பூதபாவனா. அப்பொழுது அங்கே தோன்றின பழம் இருக்கே, ஆலகால விஷம் இருக்கே, அது எல்லாத்தையும் ஒரு 2 கைகளாலையும் அப்படி கூப்பி எடுத்தாள். எல்லா விஷத்தை எடுத்து கைகளாலேயே பானம் பண்ணி விட்டாள் சுவாமி. அபக்ஷயன் மகாதேவா கிருபையா பூதபாவனா. எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுறதுக்குங்கிற ஒரே எண்ணத்தோடைய பரமேஸ்வரன் அங்கே விஷத்தை எல்லாத்தையும் சேர்த்து 2 கைகளாலையும் சேர்த்து சாப்பிட்டாராம். ததக்கர தலீகிருத்திய வியாபிகாலாகலம் விஷம், 2 கைகளாலையும் கூப்பி அது எல்லாத்தையும் ஆலகால விஷத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்து அபக்ஷயன்னு சாப்பிட்டாலாம் மகாதேவன். கிருபையா பூதபாவனா தஸ்யாபி தர்ஷயாமாச ஸ்வவீரியம் ஜலகல்மஷா எச்சகார கலே நீலம் தச்சசாதோர் விபூஷணம். அவர் சாப்பிட்ட விஷம் இருக்கே, அது அப்படியே தொண்டை வழியாக போட்டனால தொண்டையெல்லாம் நீளமாக போயிடுதான். அந்த நீலகண்டன்னு அதுலேருந்து அவருக்கு பேர் ஏற்பட்டதுனால். அதுவே மகான்களுக்கு ஆபரணம் மாதிரி இருக்காம். எப்படி பகவான் கௌஸ்துபத்தை போட்டுருக்காரோ நாராயணன், அப்படி பரமேஸ்வரனுக்கு அடையாளம் என்னென்னால், நல்ல மங்களமான அடையாளம் என்னென்னால் நீலகண்டம். அவருடைய கண்டம் நீளமாக இருக்கும். இந்த விஷத்தை காலகால விஷத்தை சாப்பிட்டதுனால ஏற்பட்ட தொண்டையெல்லாம் நீளமாக போயிடுத்துனால். தப்பியந்தே லோகதாபேன சாதவ பிராயசோ ஜனா பரமாராதனம் தத்தி புருஷஸ்யாகிலாத்மனா. நல்ல சத்குணால் என்ன பண்ணுவாளாம், சாதுக்கள் சிரமப்படுற மனுஷியாளுடைய சிரமங்களெல்லாம் தாங்களே வாலண்டரியாக எடுத்துப்பாளாம். அதுதான் சாது ஜனங்களுடைய லட்சணம். அப்படி பகவான் இருக்காரே பரமேஸ்வரன், அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அவர் ஜனங்களுடைய ஆர்த்தியெல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காக ஆலகால விஷத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டார்னாள். நிசம்ய கர்ம தச்சம்போ தேவதேவஸ்ய மீருஷா பிரஜா தாக்ஷாயணி பிரம்மா வைகுண்டஸ்ச பிரசம்சிரே வைகுண்டஸ்ச சசம்சிரே. இந்த ஒரு ஆச்சரியமான அமிர்த ஆலகால விஷத்தை பரமேஸ்வரன் சாப்பிட்ட வைபவத்தை பார்த்துவிட்டு, நிசம்ய கர்ம தச்சம்போ தேவதேவசிய மீடுஷா, யார் எல்லாரையும் காப்பாற்றுற மீடுஷன்னு சொல்கிற மீடுஷான்னா ஒன் ஹூ நோஸ்
ஹவு டு bless பீப்புள். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இருக்காரே, அவர் செய்த காரியத்தை பார்த்துவிட்டு தாக்ஷாயணி, தக்ஷனுடைய பொண்ணான பவானி இருக்காளே, அவள் பிரம்மா, மகாவிஷ்ணு எல்லாரும் ரொம்ப பிரசம்சிச்சாலாம். கரதளம் கையை கொட்டி சந்தோஷம், எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணாள் சுவாமியை. பிரஸ்கன்னம் பிபத பாணே எத்கிஞ்சித் ஜக்ருகுஸ்மதத் விருச்சிகாஹி விஷௌஷத்யோ தந்தசூகாச்சே பரே. அவர் கையால் சாப்பிட்ட போது சில தூளிகள் மாத்திரம் கீழே விழுந்திருந்துதான். அதெல்லாம் யார் அடைஞ்சார்கள்னால் விஷத்தை. அதுலேருந்து தான் இந்த கொடிய விஷ ஜாதிகளான விருச்சிகம், தேள், அகி, பாம்பு, விஷௌஷதி, விஷத்தை வச்சுருக்கப்பட்ட ஔஷதங்கள், பாய்சனஸ் ட்ரக்ஸு, இதெல்லாம் இந்த பாம்பு கூட்டங்கள், தந்தசூகாச்சை, அதெல்லாம் அந்த எஞ்சி இருந்த விஷங்களை சாப்பிட்டு கொடுத்து அதுகளுக்கெல்லாம் விஷத்தை அர்ஜிதம் பண்ணிட்டு தான். பிரஸ்கன்னம் பிபத பாணே எத்கிஞ்சித் ஜக்ருஹு ஸ்மதத் விருச்சிகாஹி விஷௌஷத்யோ தந்தசூகாச்சே பரே. இவ்வாறாக அமிர்த மதனத்துக்கு முன்னாடி காலாங்கிற கொடிய விஷம் வந்தது. அதுலேருந்து ஜனங்களை காப்பாற்ற வேண்டி பரமேஸ்வரன் அதை பானம் பண்ணத வைபவத்தை எடுத்து இந்த அத்தியாயத்தில் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தார் சுகாச்சாரியால். ஸ்ரீ ஹரயே நம இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே சப்தமோத்தியாயா. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நம. தத்தஸ்ய தே சதசதோ பரதः பரஸ்ய தத்தஸ்ய தே சதசதோ பரதः பரஸ்ய நாஞ்சஸ்வரூபகமனே பிரபவந்தி பூம்னா நாஞ்சஸ்வரூபகமனே பிரபவந்தி பூம்னா பிரம்மாதயः கிமுத சம்ஸ்தவனே வயம் தூ பிரம்மாதயः கிமுத சம்ஸ்தவனே வயம் தூ தத்சர்கசர்கவிஷயாः அபிசக்திமாத்திரம் தத்சர்கசர்கவிஷயா அபிசக்திமாத்திரம் ஏதத்பரம் பிரபஷ்யாமோ ஏதத்பரம் பிரபஷ்யாமோ ந பரம் தே மகேஸ்வர ந பரம் தே மகேஸ்வர மிருடநாயகி லோகஸ்ய வியக்திஸ்தே அவ்யக்தகர்மணः வியக்திஸ்தே அவ்யக்தகர்மணः. ஸ்ரீசுகோவாச்ச ஸ்ரீசுகோவாச்ச தத்வீக்ஷ்ய व्यसनं तासां कृपया भृजपीडिता सर्वभूतसुहृद्देव इदमाह सतीं प्रियां. श्रीशिव उवाच अहो बत भवान्येतत् प्रजानां पश्य वैशसं क्षीरोदमथनोद्भूतात् कालकूटादुपस्थितम् आसां प्राणपरीप्सूनां विधेयम् अभयं हि मे एतावान्हि प्रभोरर्थो यद्दीनपरिपालनं प्राणैस्वयि प्राणिनः पान्ति साधवः क्षणभङ्गुरैः बद्धवैरेषु भूतेषु मोहितेष्वात्ममायया पुंसः कृपयतो भद्रे सर्वात्मा प्रियते हरिः प्रीते हरौ भगवति प्रियेऽहं सचराचरः तस्मादिदं गरं भुञ्जे प्रजानां स्वस्तिरस्तु मे. श्रीशुकोवाच एवमामन्त्र्य भगवान् भवानीं विश्वभावनः तद्विषं जग्धुमारेभे प्रभावज्ञान्ममोदत ततः करतलीकृत्य व्यापिहालाहलं विषम् अभक्षयन् महादेवः कृपया भूतभावना तस्यापि दर्शयामास
तस्यापि दर्शयामास स्ववीर्यं जलकल्मषः यच्चकारगले नीलं तच्च साधोर्विभूषणं तप्यन्ते लोकतापेन साधवप्रायशो जनाः परमाराधनं तद्धि पुरुषस्याखिलात्मनः निशम्य कर्म तच्चम्भोः देवदेवस्य मीढुषः प्रजा दाक्षायणी ब्रह्मा वैकुण्ठश्च शशंसिरे प्रस्कन्नं पिबतः पाणेः यत्किञ्चिज्जगृहुस्म तत् वृश्चिका हि विषौषध्यः दन्तशूका च ये परे श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே சப்தமோத்தியாயः. இப்பொழுது இந்த அத்தியாயத்து ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே சப்தமோத்தியாயः. ஸ்ரீசுக உவாச்ச ते नागराजमामन्त्र्य फलभागेन वासुकिं परिवीय गिरौ तस्मिन् नेत्रमब्धिं मुदान्विताः आरेभिरे सुरायत्ता अमृतार्थे कुरुद्वः हरिः पुरस्ताज्जगृहे पूर्वं देवास्ततो भवन् तन्नैच्छन् दैत्यपतयः महापुरुषचेष्टितं न गृह्णीमो वयं पुच्छम् अयेरङ्गममङ्गलं स्वाध्यायश्रुतसम्पन्नाः प्रख्याता जन्मकर्मभिः इति तूष्णीं स्थितान् दैत्यान् विलोक्य पुरुषोत्तमः स्मयमानो विसृज्याग्रं पुच्छं जग्राहसामरः कृतस्थानविभागास्ते एवं कश्यपनन्दनाः ममन्तुः परमं यत्ता अमृतार्थं पयोनिधिं मत्यमानेर्नवे सोद्री अनाधारो हि अपोविशत् ध्रियमाणोऽपि बलिभिः गौरवात् पाण्डुनन्दन ते सुनिर्विण्णमनसः परिम्लानमुखश्रियः आसन् स्वपौरुषे नष्टे दैवेनातिबलीयसा विलोक्य विघ्नेशविधिं तदेश्वरः दुरन्तवीर्यो अवितथाभिसन्धिः कृत्वा वपुः कच्छपम् अद्भुतं महत् प्रविश्यतोऽयं गिरिमुज्जहार तमुत्थितं वीक्ष्य कुलाचलं पुनः समुद्यता निर्मथितुं सुरासुराः दधार पृष्ठेन स लक्षयोजन प्रस्तारिणा द्वीपैवापरो महान् सुरासुरेन्द्रैः भुजवीर्यवेपितं परिभ्रमन्तं गिरिमङ्गपृष्ठतः बिभ्रत् तदावर्तनमादिकच्छपो मेनेऽङ्गकण्डूयनम् अप्रमेयः तथा सुराना विशदासुरेण रूपेण तेषां बलवीर्यमीरयन् उद्दीपयन् देवगणाश्च विष्णुः दैवेन नागेन्द्रमबोधरूपः उपर्यगेन्द्रं गिरिराडिवान्यः आक्रम्य हस्तेन सहस्रबाहुः तस्थौ दिवि ब्रह्म भवेन्द्रमुख्यैः अभिष्टुवद्भिः सुमनोभिवृष्टः उपर्यदश्चात्मनि गोत्रनेत्रयोः परेण ते प्राविशता समेधिताः ममन्तुरब्धिं तरसा मदोत्कटाः महाद्रिणा क्षोभितनक्रचक्रम् अहीन्द्रसाहस्रकठोरदृङ्मुखा श्वासाग्नि धूमागतवर्चसो मुसुराः पौलोमकालेय बलि इल्वलादयोः दवाग्नि दग्धाः सरला इवाभवन् देवांश तच्छ्वास शिखाहतप्रभान् धूम्राम्बरस्रक् वरकञ्चुकाननान् समभ्यवर्षन् भगवद्वशाघनाः ववुः समुद्रोर्मि उपगूढवायवः मथ्यमानात् तथा सिन्धोः देवासुरवरूथपैः यदा सुधा न जायेत निर्ममन्ताजितस्वयं मेघश्यामः कनकपरिधिः कर्णविद्योतविद्युन् मूर्निभ्राजत् विलुलितकचः स्रग्धरो रक्तनेत्रः जैत्रैः दोर्भिः जगदभयदैः
दन्तशूकं गृहीत्वा मथ्नन् मथ्ना प्रतिगिरिरिव अशोभताथो धृताद्री मथ्नन् मथ्ना प्रतिगिरिरिव अशोभताथो धृताद्रिः निर्मत्यमानादुदधेरभूद्विषं महोल्बणं हालहलाह्वमग्रता सम्भ्रान्तमीनोन्मकरा हि कच्छपात् तिमिद्विपग्राह तिमिङ्गिलाकुलात् तदुग्रवेगं दिशि दिश्युपर्यधो विसर्पदुत्सर्पद् असह्यमप्रति भीताः प्रजाः दुद्रू अङ्गसेश्वराः अरक्ष्यमाणाः शरणं सदाशिवं विलोक्यतं देववरं त्रिलोक्याः भवाय देव्याभिमतं मुनीनाम् आसीनमद्रौ अपवर्गहेतो तपोजुषाणं स्तुतिभिः प्रणेमु श्रीप्रजापते ऊचुः देवदेव महादेव भूतात्मन् भूतभावन त्रागिनः शरणापन्नां त्रैलोक्यदहनाद् विशात् त्वमेकः सर्वजगतः ईश्वरो बन्धमोक्षयोः तं त्वाम् अर्चन्ति कुशलाः प्रपन्नार्तिहरं गुरुं गुणमय्या स्वशक्त्यास्य सर्गस्थित्यप्ययान् विभो दत्से यदा स्वदृक् भूमन् ब्रह्मविष्णुशिवाभिधां त्वं ब्रह्म परमं गुह्यं सदसद्भावभावनं नानाशक्तिभिराभातः त्वमात्मा जगदीश्वरः त्वं शब्दयोनि जगदादिरात्मा प्राणेन्द्रियद्रव्य गुणस्वभावः कालक्रतुः सत्यमृतं च धर्मः त्वय्यक्षरं यत् त्रिवृदामनन्ति अग्निर्मुखं ते अखिलदेवतात्मा क्षितिं विदुः लोकभवाङ्घ्रिपङ्कजम् कालं गतिं ते अखिलदेवतात्मनो दिशस्य कर्णौ रसनं जलेशं नाभिर्नभस्ते श्वसनं नभस्वान् सूर्यश्च चक्षुंषि जलं स्मरेतः परावरात्मा श्रयणं तवात्मा सोमो मनो द्यौर्भगवान् शिरस्ते कुक्षिः समुद्रा गिरयोस्ति सङ्गाः रोमाणि सर्वौषधि विरुधस्ते छन्दांसि साक्षात् तव सप्तधातवः त्रयीमयात्मन् हृदयं सर्वधर्मः मुखानि पञ्चोपनिषदस्तवेश यस्त्रिंशदष्टोत्तरमन्त्रवर्गः यत्तच्छिवाख्यं परमात्मतत्त्वं देवस्वयं ज्योतिरवस्थितिस्ते छायात्वधर्मोर्मिषु एर्विसर्गो नेत्रत्रयं सत्त्वरजस्तमांसि साङ्ख्यात्मना शास्त्रकृतस्तवेक्षा छन्दोमयो देवर्षिपुराणः न ते गिरित्राखिललोकपाल विरिञ्च वैकुण्ठसुरेन्द्रगम्यं ज्योतिः परं यत्र रजस्तमश्च सत्त्वं न यद्ब्रह्म निरस्तभेदं कामाध्वरत्रिपुरकालगराद्यनेक भूतद्रुहः क्षपयतः स्तुतयेन तत्ते यस्त्वन्तकाल इदमात्मकृतं स्वनेत्र वह्निस्फुलिङ्ग शिखया भजितं न वेद ये त्वात्मरामगुरुभिः हृदि चिन्तिताङ्घ्रि द्वन्द्वं चरन्तमुमया तपसाभितप्तं कत्तन्त उग्रपरुषं निरतं श्मशाने ते नूनमूतिमविदन् तव हातलज्जाः तत्तस्य ते सतसतोः परतस्परस्य नाञ्जस्वरूपगमने प्रभवन्ति भूम्ना ब्रह्मादयः किमुत संस्तवने वयं तु तत्सर्गसर्गविषयाः अपि शक्तिमात्रम् एतत्परं प्रपश्यामो न परं ते महेश्वर मृडनाय हि लोकस्य व्यक्तिस्ते अव्यक्तकर्मणः श्रीशुक उवाच तद्वीक्ष्य व्यसनं तासां कृपया भृजपीडितः सर्वभूतसुहृद्देवः इदमाह सतीं प्रियां श्रीशिव उवाच अहो बद भवान्येतत् प्रजानां पश्य वैशसं क्षीरोदमतनोद्भूतात् कालकूटादुपस्थितम् आसां प्राणपरीप्सूनां विधेयमभयं हि मे एतावान्निप्रभोरर्थो यद्दीनपरिपालनं प्राणैः स्वैः प्राणिनः पान्ति साधवः क्षणभङ्गुरैः बद्धवैरेषु भूतेषु मोहितेषु आत्ममायया पुंसः कृपयतो भद्रे सर्वात्मा प्रीयते हरिः प्रीते हरो भगवती प्रियेऽहं सचराचरः तस्मादिदं गरं भुञ्जे प्रजानां स्वस्तिरस्तु मे श्रीशुक उवाच एवमामन्त्र्य भगवान् भवानीं विश्वभावनः
तद्विषं जग्धुमारेभे प्रभावज्ञान्वमोदत ततः करतलीकृत्य व्यापिहालाहलं विषम् अभक्षयन् महादेवः कृपया भूतभावनः तस्यापि दर्शयामास स्ववीर्यं जलकल्मषः यच्चकार गले नीलं तच्च साधोर्विभूषणम् तप्यन्ते लोकतापेन साधवः प्रायशो जनाः परमाराधनं तद्धि पुरुषस्याखिलात्मनः निशम्य कर्म तच्छम्भो देवदेवस्य मीडुषा प्रजा दाक्षायणी ब्रह्मा वैकुण्ठश्च शशंसिरे प्रस्कन्नं पिबतः पाणेः यत्किञ्चिज्जगृस्म तत् मृच्छिका हि विशोषध्यो दन्तशूका च ये परे श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே சப்தமோத்தியாயா. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.